கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்திலும் 3வது வாரத்தில் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு அதை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருவாரானால் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அதிகாரம் 9:28 வசனத்திலே சொல்லப்பட்டபடி அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நன்மையின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என கண்பானவர்களே, அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தபோது அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டு பெலிஸ்தியர்களின் நிமித்தம் பயப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை நோக்கி தங்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் விண்ணப்பம் பண்ணின போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேயனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு எபனேசர் என்று பெயரிட்டு தேவனை துதித்தார்கள். அவர் இஸ்ரவேலருக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையின்படி நீதியோடு நிறைவேற்றினார். அதுபோல் இம்மட்டும் உதவின எபனேசர் உங்களுக்கு நீதியாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபு சொல்கிறான். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றி ஜெயமெடுத்து தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவனை விளையச் செய்கிறவர் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி நன்மையின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். என அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் அவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 20:5 பார்க்கும்போது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய வேண்டுதலை கேட்டு அதை நன்மையும் செம்மையுமாய் மாற்றி தந்து உன்னத ஆசீர்வாதங்களில் நான் நிரப்ப இந்த வாரத்திலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் போதுமானவராய் விளங்க தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் கேட்டு உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிடுவீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான வியாதிகளினாலே போராட்டத்துக்குள்ளாய் சிக்கி தவித்து ஐயோ நாங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தவிக்கிற தவிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்களை
உன்னதத்தின் சகல நல்ல ஈவுகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் விடுதலையோடு வாழ பண்ண என் தேவனால் கூடுமே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்த மக்களுக்காக செபிக்கிறோம். தேவையோடு நிற்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களின் அந்த நன்மைகளினால நிறைத்து உடைய மேலான நாமத்தை மைமைப்படுத்தி நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதை விளங்க பண்ணும்படி செபிக்கிறேன். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரம் சகல நன்மையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஜெயம் எடுத்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள மேன்மையின் ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.